நித்திய விடுதலை பற்றி கிருஷ்ணரின் வாழ்க்கை நமக்கு என்ன கற்பிக்கிறது? தர்மத்தின் ஒளியின் பாதையில் கிருஷ்ணர் பிரகாசமான ஞானத்துடன் பேசினார். செயல்பட, ஆனால் ஒருபோதும் பரிசை பெற வேண்டாம். சேவை செய்ய, ஆனால் அகங்கார இத்தை இறக்க விடுங்கள். போர்வீரருக்கு துக்கப்பட வேண்டாம் என்று அவர் கற்பித்தார். ஆன்மாக்கள் ஒருபோதும் வெளியேறாத சுடர்கள். சத்தியத்திற்காக நிற்க, உரிமைக்காக போராட, ஆனால் சண்டைக்குள் வெறுப்பை வைத்திருக்க வேண்டாம். பாதை தெளிவாக உள்ளது, ஆனால் நடப்பது கடினம். கடமை வழிநடத்தப்படும் இடத்தில் நம்பிக்கையுடன் நடக்க. ஆனால் வலிமையான மற்றும் உண்மையுள்ளவர்களை பின்பற்றுபவர்கள் தர்மத்தின் பார்வையில் தங்கள் ஆன்மாவை காண்பார்கள். கீதையிலிருந்து படிப்பினைகள். கிருஷ்ணரின் வாழ்க்கைக்கான ஞானம். சந்தேகங்கள் எழும்பி அச்சங்கள் ஏற்படும்போது கிருஷ்ணரின் ஞானம் தங்கம் போல பிரகாசிக்கிறது. போய்விட்டதை பற்றி புலம்பாதீர்கள், வாழ்க்கை விடியற்காலை போல நகர்கிறது. பேராசையுடன் அல்ல, அன்புடன் செயல்பட, உலகிற்கு சேவை செய்ய, ஆனால் தேவை இல்லை. பழங்களிலிருந்து விலகி இருங்கள், ஆனால் உங்களால் முடிந்ததைச் செய்யுங்கள். மேலும் இறுதி ஓய்வை விதியிடம் விட்டுவிடுங்கள். உண்மை பரந்தது, ஆனால் இதயங்கள் பார்க்க வேண்டும். எல்லாம் ஒன்று, நாம் ஒன்று. நோக்கம் அன்பு மற்றும் கருணையுடன் வாழ்வது. கிருஷ்ணரின் இடத்தில் வாழ்க்கையை நடத்துவது. கிருஷ்ணரின் போதனைகளின் 5 உண்மைகள். வானத்தின் கீழ் அவர் பேசிய 5 உண்மைகள். தர்மம் அழைக்கிறது, எனவே அதன் வழியில் நடக்கவும். பயப்படாதே, உண்மை கீழ்ப்படியட்டும். கர்மா கண்ணுக்கு தெரியாத கோடுகளில் நகரும். நாம் விதைப்பது நம் காலத்தை வடிவமைக்கும். இதயங்கள் தூய்மையாக இருக்கும் இடத்தில் பக்தி பூக்கும். தெய்வீக அன்பு நீண்ட காலம் நீடிக்கும். ஞானம் தேடுபவரின் மனதை ஒளிரச் செய்கிறது. ஞானத்தின் பிரகாசத்தில் ஆன்மா கண்டுபிடிக்கும். வைராக்கியர் உலக உறவுகளிலிருந்து விடுபடுகிறார். பிரிந்து ஈகோ இறப்பதை பார்க்கிறார். 5 உண்மைகள் என்றென்றும் அருகில் உள்ளன. உண்மையான இதயங்களுடன் தேடுபவர் களுக்கு. மாயை அதன் தங்க நூலை நீக்கிறது. நமது தலைக்குள் கட்டமைக்கப்பட்ட மாயைகள். உலகம் ஏமாற்றுகிறது, ஆனால் இதயங்கள் இன்னும் துரத்துகின்றன. விரைவான மகிழ்ச்சிகள், முடிவற்ற இனம். ஆனால் கிருஷ்ணர் திரைக்கு அப்பால் அழைக்கிறார். மிக பெரிய உண்மை, அது தோல்வியடையாது. பயத்திலிருந்தும் இழப்பிலிருந்தும் ஆதாயத்திலிருந்தும் விலகி இருங்கள். ஏனென்றால் உண்மையான எதுவும் உங்களுக்கு வலியை விட்டுவிடாது. பெயருக்கு அப்பால் சுயத்தை காண, பிறப்பின் கொடூரமான விளையாட்டிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க. மாயைக்கு அப்பால் அமைதி அருகில் உள்ளது, ஏனென்றால் கிருஷ்ணரின் உண்மை எப்போதும் தெளிவாக உள்ளது. வாழ்வது என்பது துரத்துவதும் ஏங்குவதும் அல்ல, ஆனால் ஞானிகள் வகுத்த பாதையில் நடப்பது. தர்மம், கடமை வலிமையானது மற்றும் தூய்மையானது. இதயத்திற்கு பாதுகாப்பான பாதையை அளிக்கிறது. கர்மா, கருணையுடன் செய்யப்படும் செயல், உலக இனத்தின் சிந்தனை இல்லாமல். பக்தி, சங்கிலிகள் இல்லாத அன்பு, மகிழ்ச்சிகள் மற்றும் வலிகள் வழியாக பாடும் இதயம். ஞானம், கூர்மையான மற்றும் பிரகாசமான ஞானம். அது ஆன்மாவை உண்மை மற்றும் ஒளிக்கு உயர்த்துகிறது. வைராக்கியம், நம்மை பறக்க அனுமதிக்கும் அமைதி. பூமியின் பதிலின் தேவைக்கு அப்பால். 5 தூண்கள் வலுவானவை, 5 பாடங்கள் ஆழமானவை. கிருஷ்ணரின் வார்த்தைகள் மூலம் ஆன்மா குதிக்கும். ஆன்மீக ஞானம் பெறுவதற்கான கிருஷ்ணரின் பாதை வெளிப்பட்டது. தர்மம் அழைக்கிறது, எனவே வழியில் நட. உண்மையும் கடமையும் ஒருபோதும் அசையக்கூடாது. எந்த பயமும் பிணைக்கப்படாது. சந்தேகமில்லை, ஏனென்றால் நீதி பகலை ஒளிரச் செய்யும். கர்மா கண்ணுக்கு தெரியாத இழையில் நகர்கிறது. கொடுக்கப்பட்டவை முன்னோக்கி திரும்பும். இதயத்துடன் செயல்படுங்கள், ஆனால் எந்த பரிசையும் தேடாதீர்கள். ஏனென்றால் தன்னலமற்ற செயல்களில் ஆவி பறக்கிறது. பக்தி மிகவும் தூய்மையான இதயங்களில் பாடுகிறது. நிலைத்திருக்கும் தெய்வீக அன்பு. அனைத்தையும் சரணடையுங்கள், அகங்காரத்தை நிறுத்துங்கள். கிருஷ்ணரிடம் முடிவற்ற அமைதியை காணுங்கள். கிருஷ்ணருடன் நடப்பது, கைகோர்த்து, மாறும் கடல்கள் மற்றும் தங்க மணல் வழியாக. புயல்கள் எழும்பி அச்சங்கள் பறக்கும் போது அவரது குரல் உங்களை ஒளியை நோக்கி வழிநடத்தும்.
வலியிலிருந்து விடுபடுங்கள், கவலைகளை விடுங்கள். ஏனென்றால் அனைத்தும் விதியின் பெரும் ஓட்டத்தின் ஒரு பகுதியாகும். அன்பில் உண்மையாக அடக்கப்படாத படிகளில் சட்டமில்லாத ஆன்மா ஒருபோதும் உரிமை கோரப்படுவதில்லை. கிருஷ்ணருடன் நடப்பது என்பது ஆனந்தம் துக்கம் இரண்டும் இருக்க வேண்டும் என்பதை காண்பதாகும். ஆனால் இவை அனைத்தின் வழியாகவும் இதயம் அறிந்து கொள்ளும் அவரது பாடங்கள் ஞானம் பாயும் இடத்திற்கு இட்டுச் செல்கின்றன. கீதையின் ஞானம் நிறைவான வாழ்க்கைக்கான 5 பாடங்கள். 5 பாடங்கள் ஆழமானவை, 5 உண்மைகள் மிகவும் பிரகாசமானவை, உள் ஒளிக்கு வழிவகுக்கும் ஒரு பாதை. தர்மம் அழைக்கிறது, எனவே நில்லுங்கள், வலிமையாக இருங்கள். நீங்கள் சேர்ந்த பாதையில் நடங்கள். கர்மா நகர்கிறது, எனவே கருணையுடன் செயல்படுங்கள். ஆனால் செல்வத்தையோ உலகப் புகழையோ தேடாதீர்கள். பக்தி பாய்கிறது, எனவே தெய்வீகத்தை நேசியுங்கள். மேலும் உங்கள் ஆன்மாவைச் செம்மைப்படுத்தட்டும். ஞானம் பிரகாசிக்கிறது, எனவே அறியத் தேடுங்கள், ஏனென்றால் ஞானம் இதயத்தை ஒளிரச் செய்கிறது. வைராக்கியம் விடுதலை பெறுகிறது, எனவே விரைவாகச் செல்லுங்கள். எப்போதும் நீடிக்கும் உண்மையை கண்டறியவும். புனித கதைகளில் செதுக்கப்பட்ட 5 பாடங்கள் என்றென்றும் அமைதிக்கான வழிகாட்டி. கிருஷ்ணர் ஆழமான குரல்களில் அழைக்கிறார், காதலில், போரில், விதியின் மர்மத்தில். அவர் கடமையைப் பற்றி பேசுகிறார், உறுதியான மற்றும் தைரியமான. தங்கம் போல தூய்மையான, அசைக்கப்படாத உண்மை. சங்கிலிகள் இல்லாத அன்பு, தேவையில்லாமல் கொடுங்கள். பற்றிக்கொள்ளும் இதயம் ஒருபோதும் விடுவிக்கப்படாது. ஏனெனில் தெய்வீக அன்பு கோருவதை அறியாது, அது நிலத்தில் ஆறுகள் போல பாய்கிறது. துக்கம், இழப்பு மற்றும் ஆதாயத்திலிருந்து பிரிந்து செல்லுங்கள். வாழ்க்கையில் எந்த புயலும் உங்களுக்கு வலியை தரக்கூடாது. கிருஷ்ணர் அழைக்கிறார், எனவே எழுந்திரு, சுதந்திரமாக இரு, விதியில் உண்மையை கண்டறியவும். கிருஷ்ணரின் வார்த்தைகளில் 5 பாதைகள் எழுகின்றன, வானத்திற்கு அப்பால் உண்மைக்கான வரைபடம். தர்மம் வழிகாட்டுகிறது, உயர்ந்து நிற்க, உண்மையாக இரு. நீதியான செயல்கள் உங்கள் பார்வையை வரையறுக்கட்டும். கர்மா பாய்கிறது, அனைத்தையும் கொடுங்கள், ஆனால் சுதந்திரமாக இரு, ஏனெனில் தன்னலமற்ற செயல்கள் உங்களை இருக்க அனுமதிக்கும். பக்தி பாடுகிறது, சொல்லப்படாத ஒரு காதல், எரியும் தங்கம் போல பிரகாசிக்கும் இதயம். ஞானம் திரைக்கு அப்பால் பார்க்கிறது. ஞானம் பலவீனமான ஆன்மாவை உயர்த்தும் இடத்தில். வைராக்கியம் முடிகிறது, பிணைக்கும் உறவுகள். மேலும் மாயையை வெகு தொலைவில் விட்டுவிடுகிறது. அவர் பேசிய 5 பாதைகள், அவர் கொடுத்த 5 கதவுகள். கல்லறைக்கு அப்பால் உண்மையுடன் நடக்க.